ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து விதையிலேருந்து வந்த செடிகள். இது வந்து அரபிக்கம். இதோடைய சீடெலாம் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. எப்படி 7-8 சீட் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே முளைஞ்சி வந்தது நல்லா. ஆனால் ஒன்று மட்டும்தான் காப்பாற்ற முடிஞ்சுது. அடினியம் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த செடியோடைய ரேட் எவ்வளோ விற்பாங்க நர்சரியிலன்ட்டு. சாதாரண ஒரு சின்ன அடினியமே 200லேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பாங்க. இதுவும் ஒரு அடினியம் தான். இதுவும் விதையிலேருந்து வந்தது தான். இது செடியாக மரமானு சொல்ல முடியல, ரொம்ப பெருசாகிட்டே போகுது. கட் பண்ணி விடவும் மனசே வரல. அடுத்தது சாமந்தி. இது சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே வளர்றது தான். இதுக்கு ரொம்ப கேரிங்லாம் ஒன்றுமே இல்லை. என்கிட்ட 2 செடி இருக்குது. இதில் ஒன்றுத்தில் நல்லா பூ பூத்துடுச்சு, இதில் இன்னும் பூ வரல. இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, பூ வந்ததுக்கப்புறம் வேண்டாம், ஒரே செடி தான் அப்படின்னா நம்ம இடத்த அடைச்சிட்டு வச்சுருக்க வேண்டாம்ல, இருக்கிற இது பிரச்சனையில். அதனால் இதை எடுத்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது கொடுத்துருவேன், வேணுன்றவங்களுக்கு கொடுத்துருவேன். மொட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் என்ன பூன்னு தெரியும், பூத்துருச்சுன்னா தெரிஞ்சிடும். அடுத்தது வின்கா. இது வந்து ஒரு ஆன்லைனில் தான் ஒரு செல்லர்கிட்ட வாங்கினேன். இதில் ஆரஞ்சு கலரும் இந்த கலரும் வாங்கினேன். இதுவும் விதையிலேருந்து வந்தது தான். இது ஃபஸ்ட்டு பால்கனியில் வச்சுருந்தேன். நான் ஹவுஸ் ஓனர் பிரச்சனைனால கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் வச்சுருந்தப்ப பூவே பூக்கலை, அப்படியே பச்சை பச்சேர்னு இருந்துச்சு. இது வந்து ஜினியா விதை போட்டு நிறைய முளைஞ்சி வந்திருக்கு. இடம் இல்லாததுனால ஒரே தொட்டிலே வளர்க்குறேன். நம்மக்கிட்ட இடம் நிறையா இருந்துச்சுன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து வைக்கலாம். பிரித்து வச்சா வளர்ச்சி நல்லாயிருக்கும், பூக்களும் நிறைய பூக்கும். நான் ஒரே தொட்டியில் வச்சுருக்கிறதுனால எப்படி பூக்கும்னு எனக்கு தெரியல. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா, இதில் நம்ம இப்போ ரெட் கலர் பூ விதை போடுறோன்னா அதே ரெட் கலர் பூ செடி தான் முளைக்கும்னு இல்லை, வேறு கலர்ஸில் வரும். இது ஜெனியாவுடைய ஒரு இது. நான் இன்னொரு சாமந்தி சொல்லியிருந்தேன்ல, அது இந்த சாமந்தி தான். இதில் பூ வச்சிடுச்சு. அந்த சாமந்தியில் என்ன பூக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதை வச்சுருக்கலாமா இல்லை யார்கிட்ட கொடுத்துடலாமான்னு பார்க்கணும். இது வந்து நெய் மிளகாய். அதிலே கொஞ்சம் ஜெனியா செடியும் வருது. இந்த நெய் மிளகாய் நல்லா காய்ச்சிட்டு இருந்தது, நிறைய காய் கொடுத்துச்சு. இப்போ பூ வைக்குது, ஆனால் காய் காய்க்க மாட்டேது. அதிலே இன்னொரு செடியும் வந்துட்டுருக்கு. எதனால் காய்க்கலைன்னு தெரியல. உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த நெய் மிளகாய் பற்றி. இதை வந்து சாப்பாட்டில் நம்ம ஏதாவது பொரியல் ஏதோ சமையலுக்கு யூஸ் பண்ணோன்னா நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். எனக்கெலாம் ஒரே ஒரு தடவை பொரியலில் போட்டது அப்படியே திகட்டிடுச்சு. நெய்யோடைய இது அப்படியே திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு எல்லோரும் சொல்லும் போது நான் நம்பலை. இந்த சீடு வாங்கி போட்டு அந்த காய் பறிக்கிற வரைக்கும் நான் நம்பவே இல்லை. சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது, ஆமாம் உண்மை தான், இது அப்படி நெய் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து இதை விடவே கூடாது அப்படின்னு ஒரு இதில் வளர்த்துட்டு வரேன். ஆனால் என் நேரமோனா தெரில, இப்போ காய் காய்க்க மாட்டேங்குது. கெமிக்கல் உரம் எதுவும் கொடுக்க மாட்டேன் நான், அரிசி கழுவுன தண்ணி அந்தமாரி தான். இதுதான் அந்த நெய் மிளகாவுடைய பிக்சர். அப்புறம் வில்வம் நிறைய போட்டதில் முளைஞ்சி வந்தது. ஒரு செடி மட்டும் நல்லா பெருசாக வந்தது, அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பெருசாக வளர வேணான்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன், சின்னதாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தாமரை. போன தடவை வீடியோவில் ஒயிட் கலர் தாமரை பூத்ததாக காட்டியிருப்பேன். இந்த தடவை பிங்க் மொட்டு வச்சுருக்காங்க. இதுவுமே கிழங்குலேருந்து வளர்த்த தாமரை செடிகள் தான். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் வின்கா சொல்லியிருந்தேன்ல, அதோடைய செடி இது தான், ஆரஞ்சு கலர் வின்கா. நான் செடியெலாம் நிறையா வளர்க்கும் போது வில்வம்லாம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. அது நம்ம பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கோயில் போகும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பிரச்சனை வந்தது, செடி வைக்கக்கூடாதுன்ற பிரச்சனை வரும்போது எல்லா செடியுமே நான் எடுத்து கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நான் வீட்டில் வில்வம் வச்சுருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எப்பயும் போல் எல்லார் வீட்லேயும் வர பிரச்சனை அந்தமாரி தான். ஆனால் நான் செடியெலாம் கொடுத்ததுக்கப்புறம் நிறையவே கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா செடியுமே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இப்போ இந்த பூஜைக்கான செடிகள்லாம் நம்ம கொஞ்சம் சுத்தம் பத்தமாக இருக்கும்போது டச் பண்ணணும், தண்ணி ஊற்றணும், அந்தமாரி அதை மட்டும் பார்த்துக்கலாம். அதுலேயுமே சில பேர் நம்பாமல் எல்லாமே செய்வாங்க, அந்தமாரி இருக்கிறவங்களும் இருக்குது. அது அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணி பிளான்ட் வந்து என்னுடைய செடியில் ரொம்ப ஃபேவரட்டான செடி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எனக்கு நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு வளர்க்குறது எனக்கு பிடிக்காதுன்னா அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட நம்ம விதை போட்டு அதுலேருந்து வளர்ந்து வருது பாருங்கள், அதாவது பிறந்த குழந்தையே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர்றதை நம்ம ரசிக்கிற மாதிரி இதுவும் எனக்கு அந்தமாரி ஒரு ஃபீல் ஆகும். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பெருசாகி அது பூவோ காயோ வைக்கும்போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு செடியை அப்படியே வாங்கிட்டு வந்து அதில் பூத்திருக்கிற பூ அப்படியே
அப்படியே நம்ம ரசிக்கிறதுல என்ன வரப்போகுது சொல்லுங்கள். அதனால் செடி விதை போட்டு செடி வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்காக எல்லா செடியும் நம்ம அப்படியே வளர்க்க முடியாது. விதையிலேருந்து எதெல்லாம் விதையிலேருந்து வளர்க்க முடியுமோ அதெல்லாம் விதையிலேருந்து வளர்த்து பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். நர்சரியிலேருந்து செடியாக தான் வாங்கிட்டு வந்து இதை வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம செடியாக வாங்கிட்டு வந்து வச்சு சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் பொண்ணு சொல்லணுமா அடுத்தது. இதை நான் தான் சொல்லுவேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரட்டா ஒரு அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாய். யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் இந்தமாரி சொல்லுவாங்க. அவங்க பேர் எனக்கு தெரியல. வரட்டா அப்படின்னாங்க. அவங்க வீடியோவை பார்த்துட்டு இவ அதே பிடிச்சிக்கிட்டா. நான் அதே சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.